சென்னையில் தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 1000த்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விவரம். மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஆந்திராவில் வழங்குவது போல 6000, 10,000, 15,000 போன்றவை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கோட்டையை நோக்கி தொடர் முற்றுகை போராட்டத்தை ஒன்றை நடத்திருப்பதாக கூறி ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் அறிவித்துள்ளது. அதன் வகையில் இன்று அதற்கான ஒரு தொடர் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக பல்வேறு இடங்கள் அந்த தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி மாற்றுத்திறனாளிகள் குழு தொடங்கினார்கள். குறிப்பாக கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்து மூலமாகவும் அதே போல சில ரயில்கள் மூலமாகவும் சென்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றார்கள். அவர்களை ஆங்காங்கே போலீசார் தடுத்து கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கோயம்பேட்டில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், ஆண்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல காமராஜர் சாலையிலும் அங்கு தலைமை செயலகத்தை நோக்கி சென்ற மாற்றுத்திறனாளிகளை போலீசார் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தி கைது செய்தார்கள். எழிலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளையும் கைது செய்து அவர்களையும் குண்டுகட்டாக பேருந்துகள் மூலமாக பல்வேறு சமூக நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று சென்னையில மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்ட இதுவரை 1190 மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் ஆண்கள் 730 பேர் என்பதும் மற்றும் பெண்கள் 460 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் சில இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெய்நகர், MMDA போன்ற சமூக நல கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல காமராஜர் சாலை மற்றும் எழிலகம் போன்ற பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்க திருவல்லிக்கேணியில் உள்ள சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மெரினா, மாதாவரம், பிராட்வே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்ட 1190 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளும் கைது செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இன்று மாலை விடுவிக்கப்படுவார்கள் என்றும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.